நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 27/1/2024 அதாவது தை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. துதியை திதி ஆயிலி நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும், அதற்கு மேல் மக நட்சத்திரம். நீங்கள் போற வேண்டிய நிறம் கருப்பு அல்லது நீலம். சாப்பிட வேண்டியது முள்ளங்கி அல்லது புதினா. சந்திராஷ்டிரமம் மதியம் 1 மணி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் மகர ராசிக்காரர்களுக்கு. ராகு காலம் காலை 9லிருந்து 10 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை சொல்லுவோம். மேசராசி. வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல பெயர். வாழ்க்கை துணை செய்யும் செயல்களை பார்த்து பெருமிதம். நீங்கள் பெருமிதப்படக்கூடிய அளவுக்கு உண்டான செயல்களை உங்களது வாழ்க்கை துணை செய்வார்கள். மிகவும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது வேலை பார்க்குற இடத்தில். அதே சமயத்தில் மிகவும் நல்ல நாள் என்று சொல்ல முடியாது, பட் ஆவரேஜ் டே, நல்ல நாள், பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ரிஷபராசி. சுற்றத்தினர்கள் பகை உணர்ச்சி, அதாவது உங்களோட ரிலேஷன்ஸு உங்கள் மேலே தேவையில்லாத மாதிரி பகை வர மாதிரி நடத்துவாங்க. அது உங்கள் மீது உள்ள பொறாமைனாலோ துவேஷமோ ஏதோ ஒரு காரணம், அதை பார்த்து மனக்குழப்பம். எதனால் உங்களை இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன செஞ்சுட்டோங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் உண்டாகும். ஆரோக்கிய குறைவு, அது பயப்படக்கூடிய அளவுக்குள்ள சின்ன வேலை குறைவு. ஆனால் உங்களோட இது என்னென்னா வேலையை மட்டும் பர்ஃபெக்ஷன் ஒழுங்காக. அடுத்த மிதுன ராசி. வரவும் செலவும் சரியாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், தம்பி அல்லது தங்கை இருந்தால் அவர்களுக்கு இடமாற்றம். நம்மை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது குலதெய்வத்துக்கு போக வேண்டும் என்று, குலதெய்வத்திடம் சரணாகதி அடைய வேண்டும், குலதெய்வத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணுவீர்கள். கடகராசி. சோம்பல்தனம், குழந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவு, வாகனத்தை பிறருக்கு இரவல் கொடுப்பதனால் சிக்கல். அவங்க போய் எங்கே இடிச்சிருந்தாங்களோ இல்லைன்னா பஞ்சர் பண்ணிட்டு வராங்களோ ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, கொடுத்துட்டு அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆமாம், ஆனால் உங்களோட கேரக்டர் எப்படின்னா எதை பார்த்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஓகே, கோகட் அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க. வீட்டில் பெயிண்டிங் பண்ணுவது அல்லது சிறு சிறு ஆடம்பர பொருட்களை வாங்கி வைப்பது, அதாவது பொம்மை வாங்கிறது, அது வாங்கிறது, இது வாங்கிறதுன்னு செலவுகள் செய்வீர்கள். அடுத்து சிம்மராசி. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம். பெற்றோர்களுக்கு உங்களது நடத்தையில் அதிருப்தி. நீ காலேஜில் படிக்கிறவன் தான் பொண்ணுங்க பின்னால் சுற்றியோ என்னமோன்னு ஒரு பயம். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் பொண்டாட்டி பேச்சை கட்டிக்கிட்டு இப்படி போயிட்டியாடான்னு உங்களோட நடத்தையில் அதிருப்தி. புதிய தொழில் அல்லது வேலை பற்றிய பயம். புதிய தொழில் பண்ணாலும் சரி, வேலையில் சேர்ந்தாலும் சரி, கொஞ்சம் டென்ஷன். அது எப்படி ஆகுதோ என்ன ஆகுதுன்னு. ஊனமுற்றவர்களுக்கு உதவும் உங்களது குணம் உங்களை நன்றாக காப்பாற்றி வருகிறது. அதாவது ஹேண்டிகேப்புக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க. அந்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து கன்னியா ராசி. வீட்டுக்குள் இருக்கவே பிடிக்காத ஒரு சூழ்நிலை. ஜான் ஏறினால் முளம் சரிக்கிற விரக்தி மேலாக இருக்கும். ஆனால் மேல்மட்டத்தினர் உங்களின் உழைப்பை மதிப்பார்கள். அனாவசியமான பொறுப்பு, அதாவது சும்மா ஒரு இதுக்கான ஒரு இப்போ அந்த இது செக்ரட்டரி, அந்த யூனியன், இது இந்த மாதிரி வேண்டாத பொறுப்பெல்லாம் தட்டி கழிச்சிருங்க. உங்கள் குடும்பத்துக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதனால் வேண்டாத உழைப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க, குடும்பத்தையும் பார்க்க முடியல. ஸோ அனாவசிய பொறுப்பை விட்டு தள்ளுங்கள். குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் இருக்க வையுங்கள். அவர்களோடு அளவளாவுங்கள், அதாவது பேசி பழகி நல்லா இருங்க. துலா ராசி. கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாது நிறைவேற்றி விடுவீர்கள். வாழ்க்கை துணை, அதாவது உங்களது மனைவி, பெண்களாக இருந்தால் கணவன் உங்களது பேச்சை கேட்பார்கள், அதை தட்ட மாட்டார்கள். அடுத்து தொழிலில் திருப்தி, ஆடம்பர பொருள் சேர்க்கை. அடுத்தால உங்கள் உடலில் இருந்த சிறு பிரச்சனைகள்லாம் தீந்துடும். உங்களோட உடம்பு கம்ஃபர்டபுள், ஃபிட்னஸாக இருக்கிறீங்க. விருச்சிக ராசி. அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சான்ஸ் வந்திருக்குது. வெளிநாட்டு தொடர்புடையவர்களுக்கு கூட நல்ல வருமானம் எக்ஸ்ட்ராவாக வருது. சொந்த சகோதரர்கள், அதாவது இதுவரைக்கும் வராமல் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக நம்மகிட்ட வரவே இல்லைல்ல, அவங்க இப்போது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நிலம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். அடுத்து தனுசு. குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி.
வீட்டிற்கு அந்த எக்ஸ்ட்ரா, அதாவது ஃப்ரிட்ஜோ அல்லது வந்து பெரிய டிவியோ எக்ஸ்ட்ரா பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வீட்டில் இருக்கும்போதே இது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி பெரிய அளவில் உள்ளதை வாங்குறீங்க. ஆமாம், அதுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருது. அதற்கு மேலே எல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கிறது. ஆமாம், வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்திருப்பீர்கள். அதை வாங்குவதில் சிறு பிரச்சனை உண்டாகும். ஸோ அதை வச்சு கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாகும். 1. 2வது, அரசியல்வாதிகளின் தொடர்பு கிடைக்கும். 2. 3, சிறு இடமாற்றம் உண்டாகும். ஓகே. 4, அதாவது வரவேண்டிய லாபம் ஒழுங்காக வந்து சேரும். ஸோ பொருளாதார பிரச்சனை பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கறதில்லை. ஆம். அடுத்து கும்பராசி. இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக், டிரான்ஸ்போர்ட் இந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதாவது உங்களோட பிள்ளைகள் அல்லது வந்து பெற்றோர் அவர்கள் மீது உடலில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மனைவி பெயரில் உள்ள சொத்துக்களிலிருந்து வருமானம் நல்லபடியாக வந்து சேருகிறது. கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமை அவாய்ட் செய்யவும். மீனம், நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் உங்களின் கீழ் உள்ளவர்களிடம் பாராட்டை பெறுவீர்கள். சார் நீங்கள் நல்ல வேலை பார்க்குறீங்க சார், நல்லா புரியுது சார் அப்படின்னு உங்கள் கீழே புதுசாக ட்ரைனிங்க்கு வந்திருக்க உங்களை ரொம்ப இதாக பேசுவாங்க. தகப்பனாரிடம் கூட நல்ல பெயர் கிடைக்கும். மனக்கோட்டை கெட்டுவீர்கள். அதன்படி ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையை வளர்த்திடுங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். கிரக பரிபாலனத்தில் சந்திரனுக்கு சபாநாயகர் போன்ற ஒரு பதவி தரப்பட்டது. தட் மீன்ஸ் அவர் எல்லோருடையும் சமமாக பாவிக்கணும். இப்போது சந்திரனுக்கு சுக்கிரனும் குருவும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் முறை வரணும். சூரியனும் புதனும் புத்திரர்கள் முறை. அதே மாதிரி சனி, ராகு, கேது இவை பேரர்கள், அதாவது கிராண்ட்சன்ஸ். அங்காரகன் கொள்ளுப்பேரன், கிரேட் கிராண்ட்சன். ஓகே. இப்போது சந்திரன் வந்து பெரும்பாலும் எந்த வீட்டிலையும் பகவரமுடைய எல்லாரோடையும் ஃப்ரெண்டு, நட்பு கிரகமாகவே போய்கிட்டு இருப்பார். இந்த அதாவது கடக லக்னம், கடக ராசியில் உள்ளவங்க வந்து சந்திரன் டாமினேஷன். அதாவது வந்து சந்திரன் டாமினேஷனில் இருக்கிறவங்க ஏற்கனவே கவிஞர்கள், கற்பனை உள்ளவங்க, அப்படி இப்படி நல்ல மனசுக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா. அதோட இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னென்னா, இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த 15 நாட்களும் வளர்பிறை திதின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப செயல்பாடுகள்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்க. நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பௌர்ணமி முடித்து அடுத்த 15 நாளும் ரொம்ப டல்லாகிடுவாங்க. அதாவது சந்திரனோட பலம் குறைய குறைய அவங்களுக்கு மனோபலம், அவங்களோட ஆக்டிவ்னஸில் கூட வித்தியாசங்கள் கண்டிப்பாக தெரியும். இது 1. 2வது, தகப்பனார் இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப வந்து பாசமுடையவளாக வளர்ந்துருப்பாங்க. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது காமராஜர், கருணாநிதி, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்கெல்லாம் பாருங்கள், தாயினால் கஷ்டப்பட்டு வளர்க்குவாங்க. அதனால தாய் மேலே பாசம் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து மறுத்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அந்த சந்திரன் இருக்கிறார் இல்லையா, சந்திரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து நம்ம எப்பவும் ஒரு தாயை நம்ம வந்து ஒரு கடவுளாக நினச்சி மதிக்கிறோமோ அந்த சந்திரன் வந்து ஃபுல் பவரை கொடுக்குறார். ஓகே. இப்போ சந்திரன் சரியில்லாத பட்டு இருக்குது, சந்திரனால் பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் வந்து திங்கக்கிழமை ஓம் சக்தியை வணங்கி வந்தீங்கன்னா அந்த சந்திரனோட நெகட்டிவ் பவர் வில் டிக்ரீஸ், அதாவது அதனோட கெடுபலங்கள்லாம் வந்து குறைஞ்சிரும். ஓகே. இப்போது நம்ம கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் செவ்வாயை பற்றி பார்த்துட்டு அடுத்தால இன்னும் ஸ்பீடான பாகத்துக்கு போகலாம். நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். இதுவரை பொறுமையுடன் கேட்டு அன்பர்களுக்கு எனது ஹேட்ஸ் ஆப். எனது நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.